டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ்பி வேலுமணி டீமில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கட்சி நிர்வாக பதவி இருக்குல்ல, எல்லாருக்குமே பறிச்சாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்றைக்கி அதிமுகவில் ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. யார் அதிமுகவில் பவர்ஃபுல்லாக இருக்கிறா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி அதிமுகவை வட்டமடிக்குது அப்படின்னு சொல்லணும். அதிமுகவில் எவ்வளோ சர்ச்சைகள் இருக்குது. இன்றைக்கி 2 விஜயபாஸ்கர்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்க, தாவேக்கள பயணிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது, ஏகப்பட்ட காரசாரமான விவாதங்கள்லாம் அதிமுகவில் இருக்குது. இருந்த போதிலும் இந்த கட்சியை கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு, செஞ்சுக்கிட்டு வராரு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருந்து பல மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே விலகி போயிட்டு இருக்கும்போது அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட்டாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இருக்கிறவங்க இருங்க, இல்லாதவங்க கிளம்புங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவர் ஒரு அதிகாரமிக்க, அதாவது எப்படி சொல்கிறது, நான் வச்சது தான் சட்டம், நான் சொல்கிறதா கேட்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சர்வாதிகார போக்கு அப்படின்வாங்கள்ல, அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் இங்கே தன்னுடைய கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறார். இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு இந்த கட்சியில் அவங்க சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும், அவங்க சொல்கிறது மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தாங்கள்ல, அந்த ஒரு விஷயத்தை அப்படியே எடப்பாடி பழனிசாமி இங்கே எடுக்கிறார். ஏன்னா யாரை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் எப்பேற்பட்ட ஆளானா இருங்க, எப்பேற்பட்ட மூத்த அமைச்சரானா இருங்க, எப்பேற்பட்ட ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களாக இருங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இஷ்டம் இருக்கிறவங்க இங்கே இருங்க, இல்லாட்டியா உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாரையுமே அனுப்பிட்டு இருக்கார். இன்க்ளூடிங் பல பேரை நீக்கியும் இருக்கிறார். அதையும் நம்ம இங்கே சொல்லணும். பல பேரை விலகி போனாலும் பல பேரை நீக்கி இருக்கிறார், இவங்களாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7 முன்னாள் அமைச்சர்கள், கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே நீங்கள் கொடுத்த பதவி எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்கள் அடிப்படை உறுப்பினராகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்து கூட இதை பற்றி அவர் கொஞ்சமாச்சுன்னா அலிட்டிக்கிட்டாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இருந்தால் இருங்க, இல்லாட்டி நீங்கள் கிளம்புங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இருந்தால் தான் அதிமுகவா அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் இல்லைனாலும் அதிமுக தான், இந்த கட்சியை எப்படி அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வரணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்றத அவர் ஒரு விஷயத்தில் ரொம்பவே குறிக்கோளாக இருந்து என்ன பண்ணுறாரு, சாதிக்கிறார். நான் இதுதான் அப்படின்ற மாதிரி சாதிக்கிறார். இப்போ ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இந்த அளவுக்கு கட்சியில் இருக்கிற மூத்த முன்னோடிகள், முன்னாள் அமைச்சர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்படின்னு பல பேர் எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை சரியில்லை, எடப்பாடி பழனிசாமியோட இந்த டீலிங் சரியில்லை அப்படின்றதுனால பல பேர் என்ன பண்ணுறாங்க, விலகி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் மேலே மட்டும் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார். இப்போ நீங்கள் குறிப்பாக 25 எம்எல்ஏக்கள் அவருக்கு எதிராக போர் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 29 பேருக்கு மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சார் எடப்பாடி பழனிசாமி. இதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் அவர் பதவியை பறிக்கவே இல்லை. இன்னிய வரைக்கும் அவங்க அந்த பதவியில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பேசணும். யார் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள், தங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தவங்க, மூத்த முன்னோடிகளை எல்லாரையும் அசால்ட்டாக தேவையில்லை அப்படின்னு புறந்தள்ளுறாரு. இவங்களை ஒருத்தவங்களை மட்டும் ஏன் புறந்தள்ள மாட்டேங்கிறாரு, ஏன் இவங்க கிட்ட இந்த பதவி எடுக்கலை, அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு லாக் ஆகிருக்கிறாரு அப்படின்னு தானே பார்க்கணும். யார் அவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லீமா ரோஸ் அவர்கள், லாட்டரி மார்ட்டினுடைய ஒய்ஃப் லீமா ரோஸ் அவர்கள். இவங்க யாரும் தெரியாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் லாட்டரி ஃபேமிலி, இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் பவர் சென்டராக இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே பொதுமக்கள் மத்தியில் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆதவர்ஜுனா இருக்கிறார்ல, பொதுப்பணித்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா, அவங்களுடைய மாமியார் தாங்க இவங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிய வரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மச்சான் ஜோஸ் சார்லஸ் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருக்கிறார், ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருக்கிறார். ஸோ இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்ட்டின் ஃபேமிலி யார், லீமா ரோஸ் யார், ஆதவர்ஜுனா யார், ஜோஸ் சார்லஸ் யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தை ஒன்று நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது லீமா ரோஸ் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக தான் அதிமுகவில் போய் இணைகிறாங்க. அதாவது அது வரைக்கும் அவங்க ஐஜேகே அப்படின்ற ஒரு கட்சியில் இருந்தாங்க. ஐஜேகே கட்சியில் அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிமுகவில் வராங்க. ஸோ இவங்க கட்சிக்குள்ளே வரும்பொழுது பதவி வேணும், அப்புறம் எம்எல்ஏ சீட்டு வேணும், அப்புறம் இந்த தொகுதியை நான் பார்த்துக்கிறேன், இந்த செலவு பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம், விஷயத்துக்கு மட்டும் வந்துடுவோம். ஸோ இப்போ தேர்தலுக்கு முன்பாக இவங்க என்ன பண்ணுறாங்க, அதிமுகவில் இணைகிறாங்க. இவங்களுக்கு மகளிர் அணி இணை செயலாளர் பதவியை கொடுக்க வராங்க. மாநில லெவலில் மகளிர் அணி இணை செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஸோ அந்த பதவியோட தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, லால்குடி தொகுதியில் நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி டீமுக்கு போகிறாங்க. எல்லாம் ஸ்மூத்தாக போகுது
அப்படி இப்படின்லாம் சொல்லப்படுது. அவங்களுக்குள்ளே போனோடனே என்ன பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, வாக்களிக்கிறாங்க. சட்டமன்றத்தில் விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போடுறாரு. அதெல்லாம் மதிக்காமல் இவங்க 25 பேரும் அந்த லீமா ரோஸ் அவர்களும் சேர்த்து தான் எடப்பாடி பழனிசாமி மீறி என்ன பண்ணுறாங்க, தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எதுக்குங்க நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா, விஜய் சூப்பராக ஆட்சி செய்கிறாருங்க, ஊழலற்ற ஆட்சி, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவர் சம உரிமை கொடுக்குறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து என்ன பண்ணாங்க. ஸோ இந்த காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் லீமா ரோஸ் அவர்கள் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாரு. என் பேச்சை மீறி நீங்கள் வந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மாவட்ட செயலர் பதவியை பறிக்கிறார். பறிச்சா இவங்க பதவி மட்டும் பறிக்கவே இல்லை, இணைச் செயலாளர் பதவியோடு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி அதாவது அவரை எதிர்த்து வாக்களித்து, எடப்பாடி பழனிசாமி பேச்சு எதிர்த்து வாக்களித்தவங்க எல்லாருடைய பதவி தானே பறிக்கணும். அப்போ லீமா ரோஸ் அவர்களும் ஒன்று தான், 25 லீமா ரோஸ் அவர்களும் சேர்த்து தான். ஆனால் அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, அவங்க பதவி மட்டும் பறிக்கவே மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ அவங்க அந்த மாநில இணைச் செயலாளர் பதவியோடு என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இதை பற்றி கூட அரசல் புரசலாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அப்படின்ற தகவலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். லீமா ரோஸை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரா என்னன்னு தெரியல, ஏன் இவங்க பதவி மட்டும் பறிக்கல, நம்ம பதவியெல்லாம் பறிச்சுட்டாங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் கிண்டலாக கேட்டதாகவும், இவங்க அண்ணே சும்மா இருங்கண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுனதாகவும் சில பல அரசியல் புரசல நியூஸ்கள் வந்துன்னு வச்சுக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் எடப்பாடி பழனிசாமி இவங்க பதவி மட்டும் பறிக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதுக்கு பின்னாடி 1008 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இவங்களுடைய பதவியை பறிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு. சரி, திரும்பவும் மன்னிப்பு கேட்டுட்டு உள்ளே வந்தாங்க. 25 பேர் எஸ்பி வேலுமணியோடு சேர்த்து என்ன பண்ணாங்க, எல்லா பேர் 23 பேர், சிவி சண்முகம், சி விஜயபாஸ்கரை தவிர்த்து மீதி 23 பேர் என்ன பண்ணாங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அதிமுகவிலேருந்து இணைஞ்சாங்க. அப்படி இணையும் போது எல்லாருக்கும் பதவி கொடுக்கணும்ல, பதவி கொடுக்கவே இல்லை. ஆனால் இவங்க மட்டும் பதவியிலே இருக்கிறாங்க. இப்போது நடந்த இந்த மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்துக்கு கூட மாநில இணைச் செயலாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கோட தான் என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டத்துக்கு வராங்க. யாருமே வரல. எஸ்பி வேலுமணி போன்றவர்களாம் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், அவர் கொடுத்த பதவி வேண்டாம், எங்களுக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. ஆனால் இங்கே இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அதிமுகக்குள்ளேயே இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி வச்சு பார்க்கும்பொழுது ஒருவேளை இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி டீம் கூட கொஞ்சம் உள்ள வரதுக்கு பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி லீமா ரோஸ் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டின்னு இருக்கிறாருப்பா, அதனால தான் அவங்க பதவியை மட்டும் இவர் பறிக்காமல் இருக்கிறார். ஒருவேளை அவங்க பதவியை பறிச்சுட்டா இவங்க எதனா ஆதாரத்தை எதனா லீக் பண்ணிடுவாங்களோ, ஸோ வசமாக மாட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி லீமா ரோஸ் கிட்ட அப்படின்னு தான் இங்கே பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா நீங்கள் உன்னிப்பாக நல்லா கவனிச்சு பாருங்களேன், நீங்கள் மூத்த முன்னோடிகள் எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் எந்த காலத்துலேருந்து இருக்கிறார், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள்லாம் ஜெயலலிதா காலத்துலேருந்து இருக்கிறார். எல்லாரையுமே, அதாவது நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், இவங்க எல்லாருமே மூத்த முன்னோடிகளாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கம் வரும்போது இவங்கெல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க. இன்னும் சசிகலா அவர்கள்லாம் வந்து எதிர்த்து போடும் போதில் இவங்களாம் கூட இருந்து தான் எடப்பாடி பழனிசாமி அரணா காப்பாற்றினாங்க. அதே போல் ஓபிஎஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணாங்க, அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ எல்லா இடர்பாடுகளும் நெருக்கடியிலும் இவங்க எல்லாருமே கூட இருந்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்றி கடன் பட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அப்பேற்பட்டவங்களையும் கட்சியை விட்டு அசால்ட்டாக நீக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏன் லீமா ரோஸை மட்டும் எடுக்கல? நேற்று வந்தவங்க இவங்க அப்பத்திலிருந்து இருக்கிறவங்க. ஆனால் லீமா ரோஸ் அவர்கள் நேற்று வந்தவங்க. அவங்களுக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி பயப்படணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அவங்க பதவியை வந்து இவர் பறிக்கலை அப்படின்ற இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் மறைஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது தான் இங்கே திட்டவட்டமாக தெரியுது. ஒருவேளை அவங்களுடைய பதவியை பறிச்சுட்டா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சில ஆதாரங்கள் வெளியே வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம் கூட இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இது கொஞ்ச நாளில் வெளியே வரும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி லாக் ஆகிருக்கிறாரு லீமா ரோஸ் கிட்ட அப்படின்றதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்தை அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.